தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாட்டு வண்டி தமிழர்களின் அறிவியல் சிந்தனையின் அடையாளம். கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற கூறலின் மூலம் கல்வியை முதன்மை செல்வமாக சுட்டிக்காட்டும் நம் திருவள்ளுவர் மாடு என்பதை செல்வமாகவே பொருள் கொள்கிறார். ஆம், தமிழர்களின் வாழ்வியலில் மாடுகள் உயரிய செல்வங்கள்தான். அதிலும் மாட்டு வண்டிகள் தமிழர்களின் மிக முக்கிய வாழ்வியல் அடையாளங்களில் ஒன்றாகும். விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் மாட்டு வண்டிகள் முருகர் உருவாக்கிய உருளை சக்கரங்கள் மூலமே தொடக்கம் கொள்கின்றன. மனிதனின் பல தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்டிகளை உருவாக்கிய முருகர் வண்டியர் என்றழைக்கப்பட்டு பின் அந்த வார்த்தை மருவி பாண்டியர் என்றழைக்கப்பட்டார். அவருக்கு பின்பு அந்த உருளை சக்கரங்களை மேம்படுத்தி ஆரச்சக்கரம் பொருத்திய வண்டிகளை தமிழ்க்கடவுள் இந்திரன் உருவாக்குகிறார். இதனைத் தொடர்ந்து ராவண இந்திர வம்சாவளிகளும் பாண்டியர் என்ற பட்டம் பெறுகின்றனர். இப்படித்தான் பாண்டிய வம்சமே தோற்றம் கொள்கிறது. அதன் பிறகு வண்டி வைத்து விவசாயம் செய்த அனைத்து தமிழ் குடிகளும் பாண்டியர்கள் என்றே பட்டம் கொள்கின்றனர். பொதுவாக நம்முடன் இருக்கும் பொருட்களின் அருமை அது இல்லாத போதுதான் புரியும் என்பார்கள். அதுபோலவே மாட்டு வண்டிகளை நாம் பெரிதாக நினைப்பதில்லை. மேலும் திரைப்படங்களில் மாட்டு வண்டிகளை ஒரு ஏளனப் பொருளாக காட்சிப்படுத்தி அதன் உயர்ந்த பண்பை மட்டுப்படுத்தியே உள்ளனர் என்பதுதான் நிதர்சனம். எங்க மாப்பிள்ள வர நேரம் பார்த்து யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஹலோ, யாருப்பானே? என் மாப்பிள்ள வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சாதாரண மாட்டு வண்டியில் வருகிறார் என்று கூறி மாட்டு வண்டிகளை சாதாரண ஒரு வாகனமாக காட்சிப்படுத்திவிட்டனர். ஆனால் மாட்டு வண்டிகள் சாதாரண ஒரு வாகனம் அல்ல. இயற்பியல் விதிகளையும் இயக்கவியல் அறிவும் நன்கு புரிந்த ஒருவரால் தான் இப்படிப்பட்ட அசாதாரண கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாட்டு வண்டிகளில் ஒளிந்துள்ள அறிவியல் கோட்பாடுகளை ஒவ்வொன்றாக காண்போம். வண்டிக்கு அடிப்படை தேவை சக்கரம்தான். எனவே முதலில் சக்கரங்களை பற்றி காண்போம். சக்கரத்தின் உருண்டை வடிவத்தை அமைப்பதே மிகப்பெரிய சாதனையாகும். இன்றளவும் மனிதன் கண்டதிலேயே மிகவும் முக்கியமான பொருள் சக்கரமாகும். நாம் சிறிய விசை கொடுத்தால் உருளைகள் ஏன் உருளுகிறது? ஏன் சதுர அமைப்புகள் கொண்ட பொருட்கள் உருளுவதில்லை? காரணம் உராய்வு, அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஆம், சக்கரங்கள் நிலத்தில் நிற்கும் போது அதன் அடிப்பாகம் மட்டுமே தரையில் முட்டுகிறது. இப்படி தரையில் முட்டிக்கொண்டிருக்கும் சக்கரத்தின் பாகம் மிக சிறிய பரப்பளவையே கொண்டுள்ளது. ஆக அந்த சிறிய பாகத்தினால் ஏற்படும் உராய்வும் சிறியதாகவே இருக்கும். ஆகவேதான் சக்கரங்களால் எளிதாக உருள முடிகிறது. ஆனால் சதுர வடிவில் உள்ள பொருட்களை நிலத்தில் வைத்தால் அது தரையோடு முட்டும் பாகத்தின் பரப்பளவு பெரிதாக இருப்பதால் அதன் உராய்வும் பெரிதாகவே இருக்கும். இதனால்தான் மற்ற வடிவம் கொண்ட பொருட்கள் உருள மறுக்கின்றன. அதுபோக உருளைகளை நாம் சமத்தரையில் நிறுத்தும் போது அதன் மைய நிறை, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் சரியாக நடுவில் இருப்பதால் சமநிலை ஏற்பட்டு உருளைகள் சாயாமல் நிற்கின்றன. முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் சக்கரம் என்ற வார்த்தை அற்று கூட்டல் கரம் என்ற சொல் மூலம் கொண்டுள்ளது என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கியுள்ளார். இப்பேற்பட்ட சக்கரங்களை உருவாக்குவது எளிதான காரியம் அல்ல. முதலில் மரத்தை தேர்வு செய்ய வேண்டும், அதாவது மெட்டீரியல் சயின்ஸ். வேம்பு, இலுப்பை, கருவேலம் போன்ற நார் அடர்த்தியாக உள்ள மரங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இவைகள் உடையாமல் வளைவதற்கு ஏற்றவாறு இருந்தன. மரங்களை நீரில் நனைத்து பின் தீயில் சரியான முறையில் வாட்டி வளைப்பதற்கு தயார் செய்தனர். பிறகு விரிசல் ஏற்படாமல் மரத்தை வளைத்து பல வளைந்த சக்கர பாகங்களை உருவாக்கினர். இவற்றை 6, 8 அல்லது 12 வளைந்த பாகங்களாக கோணக்கணக்குடன், அதாவது ஆங்குலர் ஜியோமெட்ரி வடிவில் வெட்டினர். இந்த பாகங்களையெல்லாம் இணைத்து முழு சக்கரமாக வடிவமைத்த பின்பு இரும்பு பட்டையை சூடாக்கி சக்கரத்தின் வெளிச்சுவற்றில் சுற்றினர். சூடான அந்த இரும்பு விரிவடைந்த நிலையில் இருக்கும். அந்த இரும்பு குளிர்ந்த பின் சுருங்கும். அப்படி சுருங்கும் போது சக்கரத்தை இரும்பு பட்டையானது இறுக பிடித்து கொள்ளும். இது வெப்ப விரிவாக்க அறிவியல், அதாவது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சயின்ஸ் ஆகும். சக்கரத்தின் விட்டம் மற்றும் தேவையான மரத்தின் நீளத்தை அளக்க மிக துல்லியமான கணிதம் தேவைப்படும். கணிதத்தில் வட்டத்துடன் தொடர்பு கொள்ளும் πr = 22/7 = 3.143 என்ற கணித அறிவியல் இல்லாமல் இப்படிப்பட்ட சக்கரத்தை உருவாக்கியிருக்க முடியாது. அதுபோக 2 சக்கரங்களை அச்சு பொருத்தி இணைப்பதென்பது இயக்கவியல், அதாவது மெக்கானிக்கல் சயின்ஸ் ஆகும். மேலும் வண்டியின் எடையை சமமாக்கினார்கள். இது லோட் பேலன்சிங் ஆகும்.
இப்படி நாம் சாதாரணமாக கருதும் மாட்டு வண்டியில் இல்லாத அறிவியலே இல்லை. இப்பேற்பட்ட மாட்டு வண்டிகள் பார்ப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் தமிழரின் அறிவியல் அறிவிற்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்குகிறது. இன்னும் ஏராளமான அறிவியல் கோட்பாடுகள் மாட்டு வண்டிகளில் பொதிந்துள்ளன. அவற்றை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். பாண்டியர் என்ற பட்டம் தமிழர்களுக்கு சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை. எனவே மாட்டு வண்டிகள் வெறும் வாகனம் மட்டுமல்ல, அது கணிதம், வெப்பவியல், இயக்கவியல் போன்ற எண்ணற்ற அறிவியல் கருத்துக்களை ஒரு சேரக் கொண்டிருக்கும் தமிழரின் வியக்க வைக்கும் பொறியியல் சாதனமாகும்.